Hi friends, welcome to Indian Spices. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் பிரியாணி எந்த ஒரு மசாலாவும் இல்லாம எப்படி செய்யலாம்ன்றத பார்க்க போறோம். இது பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். இது actually 20 minutes குள்ளேயே இது முடிச்சிரலாம். இது எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம் வாங்க. Friends, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது புதுசா இப்ப பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் வந்துட்டு பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் புதுசா அப்லோட் பண்ற வீடியோஸ்ல உங்களால உடனே பார்க்க முடியும். இப்போ இந்த குக்கரில் நான் 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஊற்றுறதா இருந்தால் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஹோல் கரம் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 4 பிரிந்தி இலை, ஒரு அன்னாச்சிப்பூ, கொஞ்சம் கல்பாசி, 2 ஏலக்காய், 4 லவங்கம், 2 பட்டை, கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் சோம்பு. இப்போ இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். முந்திரி வந்துட்டு ஆப்ஷனல் தான். இப்போ வதங்கிருச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். நான் வெங்காயம் வந்துட்டு 3 வெங்காயம் மீடியம் சைஸ் வந்துட்டு பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் 3 பச்சை மிளகாய் நடுவில் கிண்ணிட்டு இதில் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் 3 டேபிள் ஸ்பூன் இதில் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போயிடுச்சு. 3 தக்காளி நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அது இப்போ இதில் போட்டுக்கலாம். தக்காளி அரைச்சி போடுறதுனால நான் புளிப்பு டேஸ்ட் அதிகமாக வரும். அது இல்லாமல் சீக்கிரமாக வதங்கிடும். பிரியாணிக்கு வந்துட்டு புளிப்பு டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1/2 கை அளவுக்கு புதினா, 1/4 கை அளவுக்கு கொத்தமல்லி இது போட்டுட்டு இப்போ நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் அதையும் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 3 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு தயிர் எடுத்திருக்கேன். ½ லெமன் எடுத்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். நீங்கள் லெமன், தயிர், சில்லி பவுடர் எல்லாமே ஒன்றா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு, இப்போது ½ kg சிக்கன் எடுத்திருக்கேன். நான் 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி 1/2 கிலோ சிக்கனும் எடுத்திருக்கேன். அதையே இப்போ இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சிக்கன் உள்ள இந்த மசாலா ஃப்ளேவர்லாம் வந்துட்டு நல்லா ஊறணும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன், கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா குக் பண்ணட்டோன்னு விட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளேவரில் நல்லா இறங்கிட்டுருக்கோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், கலரே பாருங்க நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது தண்ணி ஊற்றிக்கலாம். 2 கப்பு அரிசிக்கு 3 கப்பு தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொதி வந்த பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே புகை வருது. இப்போ நல்லா தண்ணி கொதிக்குது. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ உப்பு காரம் வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு லைட்டாக கம்மியாக இருந்தது. இப்போ நான் போட்டுக்கிறேன். நான் 1/2 கிலோ பிரியாணி அரிசி நல்லா வாஷ் பண்ணி 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு இல்லை ஆட் பண்ணுறேன். இப்போ இது மேலே கொஞ்சம் புதினா தூவி விட்டுக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம்.
இப்போ 2 விசில் விடலாம். 2 விசிலுக்கு மேலே விடக்கூடாது. 3 விசில் விட்டால் கூட சாதம் குழஞ்சிரும். அதனால் பக்கத்துலேயே இருந்துட்டு 2 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் கழித்து தான் ஓப்பன் பண்ணணும். இப்போ 20 நிமிஷம் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணலாம். வாவ், சூப்பராக இருக்குது. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி சாதம் வந்துட்டு நல்லா உதிரியாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, இது சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவும் சிம்பிளாக வித்தின் 20 மினிட்ஸ்க்குள்ளேயே நீங்கள் பண்ணிடலாம். இது பிகினர்ஸ் யாருனாலும் வந்துட்டு ரொம்பவும் டேஸ்டியாகவும் சீக்கிரமாகவும் செய்து முடிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களால் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.